ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஆட்டோமேட் ட்ரீம் ஜாப்ஸ். இப்போ இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்க கால் பேக் ஃபங்க்ஷனை பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸோ கால் பேக் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் பேக் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகே, அதை நம்ம எப்படி அனுப்ப போறோம் அப்படின்னா, இன்னொரு ஃபங்க்ஷனோட ஆர்கியூமெண்டா அனுப்ப போறோம். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷனை ஆர்கியூமெண்டா பாஸ் பண்ண போறோம். will be sent as an argument to other function. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல பார்த்துருக்கோம், ஃபங்க்ஷனையும் எனி அதர் வேரியபிள் மாதிரி தான் அது ட்ரீட் பண்ணும் அப்படின்றதால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்கு. ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்பொழுதே இன்னொரு ஃபங்க்ஷன் நீங்க இன்டர்னலா கால் பண்ணணும் அப்படின்னா அதை கால் பண்ணலாம். அதுதான் கால் பேக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல 2 டைப்ஸ் ஆஃப் கால் பேக் இருக்கு. ஒன்னு சிங்க்ரனஸ் கால் பேக் இருக்கு, இன்னொன்னு அசிங்க்ரனஸ் கால் பேக் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அசிங்க்ரனஸ் சிங்க்ரனஸ் அப்படின்னு கேட்கும்பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல அசிங்க்ரனஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே, ஸோ அசிங்க்ரனஸ் அப்படின்னா என்ன ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்தவரையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு டைம் டேக்கிங் ப்ராசஸ் வந்து பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பேஜ் லோட் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த பேஜ் லோட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பேஜ் லோட் பண்ணும்போது கொஞ்சம் லோட் ஆகும். நம்ம இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து அப்ளிகேஷன் எவ்வளவு ஸ்பீடா வந்து லோட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து லோட் ஆகி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் வரும் இல்லையா? சோ அந்த லோடுக்கு வரையும் வெயிட் பண்ணுமா ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்பிளிசிட்டா அது வந்து வெயிட் பண்ணாது. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா வந்து வெயிட் பண்ணாது. ஓகே, சோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த வெயிட் டைம்ல நெக்ஸ்ட் டாஸ்க், நெக்ஸ்ட் என்ன கமாண்ட் இருக்கோ, நெக்ஸ்ட் என்ன ஆபரேஷன் இருக்கோ அதை சைமல்டேனியஸா பண்ண ஆரம்பிச்சிடும். இப்ப செலினியம் இல்லைன்னா நம்ம ஆட்டோமேஷன் வச்சுப்போமா. ஸோ ஆட்டோமேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், பேஜ் லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு லாகின் பேஜ்க்காக நான் வெயிட் பண்றேன். அந்த பேஜ் லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் யூசர் நேம் அடிப்பேன், பாஸ்வேர்ட் அடிப்பேன். ஆனா ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ண போகுது, பேஜ் லோட் ஆகுறது ஆகட்டும், அதுக்குள்ள நான் அடுத்த வேலையை பண்றேன் அப்படின்ட்டு போயிடும். சோ இதனால நமக்கு என்ன ஆகும், நமக்கு ஆட்டோமேஷன்ல நிறைய ப்ராப்ளம் வரும். சோ அந்த மாதிரி அசிங்க்ரனஸ் கால் பேக் இருக்கு, உங்களுக்கு சிங்க்ரனஸ் கால் பேக் இருக்கு. ஓகேங்களா? சோ அசிங்க்ரனஸ்னா இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ சிங்க்ரனஸ் கால் பேக்ல என்ன நடக்க போகுதுன்னா, கோடு வந்து அடுத்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல இருந்து டாப் டு பாட்டம் எக்ஸிக்யூட் ஆகும். அதே அசிங்க்ரனஸ்னா நீங்க ஏதாவது ஒரு வெயிட் கொடுக்குறீங்க, இல்ல பேஜ் லோட் ஆகுது அந்த மாதிரி அப்படின்னா டைல்டன் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன், ஓகேவா, செட் டைம் அவுட்னு இருக்கு. அது என்ன பண்ண போகுது அப்படி உங்களுக்கு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு வெயிட் பண்றதுக்கு. இப்ப நம்ம ஜாவால நீங்க படிச்சிருந்தீங்கன்னா த்ரெட் டாட் ஸ்லீப் இருக்கு, அந்த மாதிரி செட் டைம் அவுட் வந்து ஒரு பில்ட்-இன் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். ஓகே, இது வந்து என்ன பண்ண போகுது, ஒரு ஸ்பெசிபிக் டைமுக்கு வெயிட் பண்ண போகுது, அவ்வளவுதான். சோ அப்ப நமக்கு வெயிட் அந்த மாதிரி வந்தாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், அசிங்க்ரனஸ் தான் ஞாபகம் வரணும். ஓகேவா? சோ அது என்ன பண்ணும், வெயிட் பண்றது, நான் வெயிட் பண்றேன், அடுத்த லைனுக்கு போறேன்ட்டு அடுத்த லைன் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சோம். சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு கால் பேக் ஃபங்க்ஷன் நமக்கு வந்து இருக்கு. ஓகேவா? சோ இப்ப ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம அசிங்க்ரனஸ் கால் பேக் எப்படி வந்து இது பண்றோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ ஜென்ரலா கால் பேக்னா என்ன, கால் பேக்னா ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம பெராமீட்டரா கொடுக்குறோம், அவ்வளவுதான். சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். callback function டாட் js அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுல நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். ஃபங்க்ஷன் லாக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதுல வேல்யூவை நான் பிரிண்ட் பண்றேன். ஓகே, ஸோ கன்சோல் டாட் லாக்ல தி ஆன்சர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகே, டன். இது ஒரு ஃபங்க்ஷன். இன்னொரு ஃபங்க்ஷன் நான் எழுதுறேன். ஃபங்க்ஷன் சம் num1, num2 கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், கால் பேக் அப்படின்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் கால் பேக் தான் கொடுக்குறேன், வேற எதுவும் நான் கொடுக்கல. அது ஒரு வேரியபிள் நேமாவே நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லெட் சம் இஸ் ஈக்குவல் டு num1 பிளஸ் num2. ஓகே, இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கால் பேக்கை கூப்பிட போறோம். ஸோ கால் பேக்ல என்ன ஃபங்க்ஷன், இதுவுமே நமக்கு வந்து இன்னும் தெரியல. ஸோ இது எப்ப தெரியும், இந்த கால் பேக்ல என்ன ஃபங்க்ஷன் கூப்பிடுவோம்னு எப்ப தெரியும் அப்படின்னா, அது நீங்க சம்ம கூப்பிடுற இடத்துலதான் உங்களுக்கு தெரியும்.
நான் சம்ம வந்து கூப்பிடணும்னா நான் 3 பாராமீட்டர் கொடுக்கணும். ஒன்னு நம்பர், ரெண்டாவது நம்பர், மூணாவது கால் பேக். இது கால் பேக்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஃபங்க்ஷன். ஓகேவா? ஃபங்க்ஷன் நேம். ஏன்னா நான் வந்து கால் பேக்கை இங்க ஃபங்க்ஷன் நான் தான் சொல்லியிருக்கேன். ஓகே, அது நார்மல் வேரியபிள். அதை வந்து நான் ஃபங்க்ஷன் நான் பாராமீட்டர் கொடுத்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த பாராமீட்டர் போடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சோ அப்ப நான் என்ன பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷனோட பேரை தான் நான் கொடுக்கணும். சோ நான் லாக் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபைன். சோ இப்படிதான் நம்ம வந்து என்ன பண்றோம், ஃபங்க்ஷனையே லாக்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை இங்க கொடுக்குறோம். ஓகே, சோ நான் லாக் வேல்யூ அப்படின்னு சும்மா கொடுக்குறேன். சோ லாக் வேல். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் இங்க போயிட்டு கால் பேக் அசைன் ஆகி அந்த நேம்ல இருக்க ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணும். ஓகேவா? சோ நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம். கால் பேக் தானே கூப்பிடுறோம், கால் பேக்னு ஒரு ஃபங்க்ஷன் இல்லையே, நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். லாக் வேல்ங்கிறது கால் பேக்குள்ள ரீப்ளேஸ் ஆயிடும். ரீப்ளேஸ் ஆயிட்டு அந்த லாக் வேல் தான் உங்களுக்கு வந்து இந்த பாராமீட்டரோட கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? சோ இப்ப வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். பேசிக்ஸ்குள்ள போயிடலாம். முதல்ல நோட் கால் பேக் ஃபங்க்ஷன். சோ இப்ப நம்ம ரன் பண்ணியிருக்கோம். ஓகே, நமக்கு இங்க என்ன ஆகுது, லாக் வேல் போகுது, வேல்யூ பாஸ் ஆகுது. ஆனா எனக்கு வந்து பிரிண்ட் ஆகல. பிரிண்ட் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணல. சேவ் பண்ணிட்டு திருப்பி ரன் பண்ணுவோம். ஆன்சர் இஸ் 46 அப்படின்றது கரெக்டா எனக்கு வந்துருச்சு. ஓகே, இதுதான் வந்து சிங்கரனஸ் கால் பேக். ஓகேவா? சோ நான் ஒரு வேலை கொடுத்தேன், அது கரெக்டா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே ஃபைன். இப்ப நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், அசிங்கர்னஸுக்கு ஒரு ஸ்டெப் இது வந்து போடுவோம். ஓகேங்களா? சோ அசிங்கர்னஸ் எப்படி வந்து பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அசிங்கர்னஸ்க்கு நமக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, பில்ட் இன் ஃபங்க்ஷன் இருக்கு, அது செட் டைம் அவுட் அப்படின்னு. சோ அந்த செட் டைம் அவுட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ இப்ப நான் என்ன பண்றேன், கன்சோல் டாட் லாக் ஸ்டார்ட்னு கொடுத்துடுறேன். அதே மாதிரி கண்ட்ரோல் டாட் லாக் கன்சோல் டாட் லாக்ல எண்டுன்னு கொடுத்துடுறேன். இப்ப இந்த செட் டைம் அவுட்ல நம்ம என்ன கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, பெராமீட்டரா ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கலாம். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் கமா எவ்வளவு டிலே பண்றது, எவ்வளவு டைம் அவுட்டுக்கு டிலே பண்றது அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மவுஸ் ஓவர் பண்ணி பாருங்க, இங்க ஹேண்ட்லர் இருக்கும், டைம் அவுட் ஓகே உங்களுக்கு இருக்கும். ஃபைன். சோ இதுக்கு நான் ஆரோ ஃபங்க்ஷன் கொடுக்க போறேன். ஆரோ ஃபங்க்ஷன்ல ஜஸ்ட் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்க போறேன், கன்சோல் டாட் லாக் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு கொடுக்குறேன். சோ இது பிரிண்ட் பண்ணணும். ஆனா எப்ப எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஒரு 2 செகண்ட் கழிச்சு டிலே பண்ணி பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். சோ 2 செகண்ட்ங்கிறது இங்க 2000 மில்லி செகண்ட்ஸா நான் கொடுக்குறேன். ஓகே, சோ நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு செட் டைம் அவுட் மெத்தட கூப்பிட்டிருக்கேன். அந்த மெத்தடுக்கு 2 பாராமீட்டர் பாஸ் பண்ணிருக்கேன். ஒன்னு ஆரோ ஃபங்க்ஷன், இன்னொன்னு நம்மளோட டைம் அவுட், எவ்வளவு நேரம் டிலே பண்ணணும் அப்படிங்கறத நான் அங்க கொடுத்துருக்கேன். ஃபைன். சோ இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து என்ன ஆக போகுது, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகணும். ஓகே, சோ இப்போ என்ன பண்ண போகுது ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதை ரன் பண்ணிடும். நெக்ஸ்ட் இங்க வர 2 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணும்ல, சோ இது நீ 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டே இரு, அதுக்குள்ள நான் இதை முடிச்சிடேன்ட்டு இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இங்க வரும். ஓகேவா? சோ இதை முடிச்சுட்டு உடனே வராது, அந்த 2 செகண்ட்ஸ் வெயிட் வரையும் அதெல்லாம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு நெக்ஸ்ட் நமக்கு வரும். ஓகேங்களா? சோ இங்க வந்து நான் என்ன பண்றேன், end 1 end 2 அப்படின்னு 2 கொடுத்துக்கிறேன். ஓகே ஃபைன். இப்ப நம்ம இதை ரன் பண்ணுவோம். சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா end 1 end 2 போயிடுச்சு. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு எனக்கு in progress வந்துருக்கு. ஓகே, சோ இப்படிதான் வந்து நமக்கு அசிங்கரனஸ் கால்பேக் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஓகே, இதுதான் அசிங்கரனஸ் உங்களுக்கு. ஓகேவா? ஃபைன். இதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, ஏன்னா இதுதான் இம்பார்ட்டன்டான டாபிக். உங்களுக்கு நம்ம பிளே ரைட் போகும்பொழுது பார்ப்போம். ஃபைன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.